சார், இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குன்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் நல்ல ராப்போ இருக்கு. சோ நல்ல விஷயம் அது அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப ஆஃப் லைட் பார்த்தோம்னா சில சிக்கல்களும் ட்ரம்ப்பால நமக்கு வர ஆரம்பிக்குது. குறிப்பா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றாங்க. ட்ரம்ப் அதுக்கு கிரெடிட் எடுக்கிறார். அது மட்டும் இல்லாம நான் தான் அதை புரோக்கர் பண்ணேன், இந்தியா மேலையும் பாகிஸ்தான் மேலையும் அழுத்தம் போட்டு அந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்ற மாதிரியும் அவரு பெருமை பேசுறாரு. அது இந்தியாவுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் சைனால இருந்து அவங்க மற்ற கண்ட்ரீஸுக்கு ஷிஃப்ட் பண்ணும் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுவும் குறிப்பா ஆப்பிள் மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் சைனால ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டு இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்ற முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. சோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் இப்ப ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்ட நீங்க இந்தியாவுக்கு போக வேண்டாம், அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. குறிப்பா ட்ரம்ப் சொல்ற விஷயம் என்னன்னா, இவங்க டிம் குக் கிட்ட பேசுறாரு அவரு, ஆப்பிள் சிஇஓட்ட இந்த விஷயத்த அவரு சொல்றாரு. சோ இதுவும் இந்தியாவை சீண்டக்கூடிய, இந்தியாவுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள் எல்லாம்? டொனால்ட் ட்ரம்ப் செகண்ட் டேர்ம் வந்திருக்கிறத ரெண்டு விதமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை பார்ப்போம், இன்னொன்று இந்தியாவுக்கு அதோட கன்சிக்வன்சஸ் என்னன்றது பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம் பிரசிடென்ட் வர்றது ஹீஸ் வெரி அன்பிரடிக்டபிள். அவர் என்ன பண்றாரு என்ன பண்ண மாட்டான்றது அது முக்காவாசி லீடர்ஸ்க்கே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது ஒரு ஃபேக்ட் which is there. ரெண்டாவது போன டேர்ம்ல வந்தப்ப அவர் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் இந்த சப்ளை சைட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் மெயினா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவர் ரொம்ப பிசினஸ் ஓரியன்டட் அப்படின்ற மாதிரிதான் அவர் he was seen as. ஆனா இந்த செகண்ட் டேர்ம்ல வந்திருக்கும் பொழுது எப்படி தெரியுதுனாக்கா, அவர் கம்ப்ளீட்டா அவங்க ஓட்டு பண்ண பீப்புளுக்கு தான் நான் மெயினா நான் சப்போர்ட் பண்ணணும். மெயினா அதாவது அந்த ஓட் பண்ண பீப்புள்னா கொஞ்சம் ஸ்லைட்டா அந்த வேர்டை யூஸ் பண்றேன், பாப்புலிசம்னு வேர்டை யூஸ் பண்றேன். சோ அதனால என்னன்னாக்கா, அவருக்கு மெயினா மக்கள் கிட்ட நான் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தேனோ அது எல்லாத்தையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் he is really carrying this particular term. ஒரு சின்ன சுருக்கமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, சவுதி அரேபியா போனாரு. ஃபர்ஸ்ட் இது வந்த உடனே யூஸ்வலா எங்க போவாரு, ப்ராபப்ளி யூரோப், யூகே, அதெல்லாம் he could have like gone for the terms of எக்கனாமிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடுக்கலாம். ஆனா அவர் எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா போனாரு. ஹோல் மிடில் ஈஸ்ட் போயிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 600 பில்லியனுக்கு பிசினஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ தட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் சக்சஸ். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் துபாய். இதுதான் இப்ப என்ன சொல்ல வராங்கனாக்கா, சவுதி இந்த மூணு கண்ட்ரி தான் ஆல்மோஸ்ட் எக்கனாமிக்கலி தே ஆர் ரியலி டிரைவிங் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. சோ எக்கனாமிக்கலி அவர் அங்கிருந்து புஷ் பண்றாரு. ரெண்டாவது இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் காட்டுறாரு. நேத்து பாத்தீங்கன்னாக்கா சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட அவரோட கண்ட்ரில நிறைய இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிற இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒயிட்ஸ் எல்லாம் நாங்க மர்டர் பண்ணுவோம், ஒயிட்ஸ் எல்லாம் நாங்க கொன்னுட்டு வெளியில அவங்களை வேணா உங்களுக்கு ரெஃப்யூஜா பண்ணணும்னா அமெரிக்கா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கரெக்டா அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட வர வச்சு பிரஸ் முன்னாடி ரொம்ப நல்லா ஸ்வீட்டா பேசிட்டு, இவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆன் பண்ணி, அந்த வீடியோல ஒரு 15 நிமிஷத்துக்கு இவர் என்னெல்லாம் அவங்க கண்ட்ரியில நான் கொன்னுடுவேன், நான் மக்கள் எல்லாம் இது பண்ணுவேன், டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு இப்படிதான் அவர் அவர் கண்ட்ரியில பேசிட்டு இருக்கிறாரு, அவங்க மக்கள் எப்படிதான் கொன்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாரு. சம்வேர் டவுன் அதை பிரஸ் ரொம்ப வரவேற்றாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பண்றதை எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி அதை வரவேற்றிருக்காங்க. சோ டொனால்ட் ட்ரம்ப் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி இருக்கிறார். சோ அதுல ஒரு இது என்ன சொல்லனாக்கா, he's claiming for every dispute or anything which is happening around the world, இதுக்கு நான் தான் அப்படின்றது he's really claiming down that leadership. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற ஒரு threat and mass murders and எல்லாத்துக்கும் இது நான் தான் அதை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றத அவர் கிளைம் பண்றாரு. எக்கனாமிக்கலி எது நடந்தாலும் அது நான் தான் அப்படின்னு சொல்லி அதை கிளைம் பண்றாரு. சோ சம்வேர் டவுன் அவர் அந்த லீடர்ஷிப்பை என்ஃபோர்ஸ் பண்றாரு. அதுதான் டொனால்ட் ட்ரம்போட இந்த டேர்மை ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்கலாம்.
இன்னொரு சைடுல வந்து இந்தியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சம்வே டவுன் மோடி அண்ட் ட்ரம்ப் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பழைய அந்த பானஹமி இல்ல. ஏன்னா பழைய ரிலேஷன்ஷிப்ல வந்து மோடி வாஸ் வெரி கோயிங் அண்ட் கேன்வாசிங் ஃபார் ட்ரம்ப் வாஸ் கேன்வாசிங் ஃபார் நரேந்திர மோடி. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தது. இந்த வாட்டி பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நான் சொல்றேன், த யூஎஸ் இஸ் நெவர் அ ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கா வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அமெரிக்கா ஆல்வேஸ் ஹேஸ் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் அஹெட். அதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை இந்தியா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா தெரிஞ்சுக்கலையா இல்ல என்ன வந்து சிக்கல்னு தெரியல. இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து வில் சக் ட்ரை இந்தியா. எப்படி ஹி வில் சக் ட்ரை இந்தியான்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு சைட்ல வந்து இந்தியா வந்து இந்த வெப்பன்ஸை வாங்கு, இந்த ஏரோபிளேன்ஸை வாங்கு, எல்லா பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்றாரு. நம்பர் ஒன். செகண்ட் லெவல் வந்துட்டு டாரிஃப் வார்ல வந்துட்டு அவர் வந்து நீ வந்து ஜீரோ டாரிஃப் கொண்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அது ரெண்டாவது. அவர் கம்ப்ளீட்டா மிரட்டினார். ஆக்சுவலா அவர் அதுல வந்து என்ன சொன்னார்னாக்கா, எனக்கு வந்து இந்தியாவோட எனக்கு எல்லாம் என்ன இந்தியா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 0% டாரிஃப் கொண்டு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னாக்கா ஃபார்மர்ஸ்ல வந்துட்டு அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்தியா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்தியா என்னைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னாக்கா, நம்மள இப்போ ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரைஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறோம், ஏன்னா நம்ம மக்களை சப்போர்ட் பண்ணோன்னு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, அப்படி பண்ணக்கூடாது, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க உள்ள விடுங்க, நீங்க ரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறத நிறுத்துங்க, ஏன்னா அப்படி பண்ணாக்க உங்க இது ஒரு அன்ஃபேர்டு இதா இருக்குது அப்படின்ட்டு, அட்வான்டேஜ் இருக்குன்ட்டு. சோ இதெல்லாம் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணிருக்கிறாரு. சோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் வேர் இந்தியா வில் பி அஃபெக்டட். மூணாவது என்னன்னு பார்த்தா, இது மட்டும் இல்லாம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இருக்கிற எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸ் எஸ்பெஷலி லைக் ஆப்பிள், இன்டெல், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு அவர் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆபரேஷன்ஸ் அங்கேருந்து எடுத்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புஷ் பண்றாரு. சோ இப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிடும், ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் கோ. பிகாஸ் ஏன்னாக்கா உங்களுக்கு ஆப்பிளோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்தியா ஒரு சைனால பண்ணும்போது the cost of production is very low. approximately உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு around 300 rupees to 400 rupees, 200 to அந்த 400 அந்த ரேஞ்ச்ல வரும். ஆனா அதே அமெரிக்கானா 1700 to 1800 ரேஞ்ச்ல போகுது. அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு வந்து they will always prefer. பட் ஆனா அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு, இருக்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் எதுக்கு அங்க வச்சிருக்கீங்க, இம்மூடிட்டு நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. சோ என்னன்னாக்க, ஒரு சைட்ல நீங்க ப்ராடக்ட்ஸும் சேல் பண்றீங்க, இன்னொரு சைட்ல இந்தியாவுக்கு வர அந்த வருமானத்தையும் வந்து நீங்க யூ ஆர் கட்டிங் இட் டவுன். அப்ப எந்த விதத்துல ஹி இஸ் புஷிங் அவுட்னா, இந்தியாவை வந்து இந்த விஷயத்துல தெரிஞ்சிட்டு தன்னோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அந்த எக்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இந்தியாவோட இனோவேட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். அது அவங்களுக்கு இல்ல, சைனா அளவுக்கு கிடையாது. ஆனா அதே அவர் சைனா கிட்ட பண்ண முடியாது. ஈவன் தோ ஹீஸ் ஆஸ்கிங் சைனீஸ் கம்பெனிஸ் இன் சைனா ஆல்சோ டு க்ளோஸ் டவுன். ஆனா அது இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஹி கேனாட் டூ தட் ஃபார் சைனா. அதான் இப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு வரணும், நிறுவனங்கள்லாம் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அமெரிக்கால வைக்கணும்னு விரும்புறது புரிஞ்சுக்க முடியுது. அது யதார்த்தமான ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு நாடும் அவங்களோட எக்கானமியை க்ரோ பண்ணதான் முயற்சி பண்ணுவாங்க. பட் இப்ப சைனாவா இப்ப சைனாவா இந்தியாவான்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை. இந்தியா இப்போதைக்கு ஒரு க்ளோஸ் அலையா தான் இருக்காங்க. எஸ்பெஷலி சைனாவை கண்டெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் பப்ளிக்கா இந்தியாவை புஷ் பண்ண வேண்டிய தேவை ட்ரம்ப்புக்கு இருக்கு? ஏன்னா இப்ப இந்த ஆப்பிள் விவகாரத்துல சைலண்டா அவர் அதை பண்ணிருக்கலாம், சைலண்டா நீங்க அமெரிக்காவுக்கு வாங்கன்னு புஷ் பண்ணிருக்கலாம். பட் அவர் வந்து அதை பப்ளிசைஸ் பண்றாரு, நீங்க இந்தியாவை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சோ ஏன் அதை பப்ளிக்கா சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதுவும் அதே தான். அந்த சீஸ்ஃபயர் கூட பாத்தீங்கன்னா குவைட்டா அவர் பண்ணிருக்கலாம், பட் இருந்தாலும் பப்ளிசைஸ் பண்றாரு. நான் இந்தியாவை புஷ் பண்ணேன், இந்தியா மேல பிரஷர் போட்டேன் அப்படின்றத பப்ளிசைஸ் பண்றாரு. அது இந்தியாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், உள்ளுக்குள்ள இன்டர்னல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தும். அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் அதை அவர் பண்றாரு, ஏன் புஷ் பண்ணுன்ற தேவை வருது அவருக்கு? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மைக்ரன்ஸ வந்து ஷாக்கிள்ஸ்ல அனுப்பிச்சாங்க, செயின் போட்டு அனுப்பிச்சாங்க. அப்ப இந்தியா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணல. இந்தியா வந்து இன்சல்ட் பண்ணாங்க இந்த ட்ரேட் வார். அப்போ வந்து இந்தியா ஒரு பெரிய எக்கானமி, சைனா அளவுக்கு.
அப்ப வந்து இந்தியா உடனே இமீடியட்டா, அதாவது அந்த பிரைம் மினிஸ்டர் அங்க போறதுக்கு முன்னாடியே பட்ஜெட்ல வந்து எல்லா இதையும் வந்து தே brought everything down. ஆனா அதே வந்து சைனா அதே சமயத்துல வந்து சைனா வந்து எந்த விதத்திலுமே he didn't touch சைனாவை எந்த விதத்திலுமே he didn't touch. நம்பர் ஒன் வந்து எந்த விதமான அந்த டிஸ்பியூட்ஸ் எதுவும் வரல. ரெண்டாவது இஷ்யூ எங்க வந்ததுனாக்கா, சைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைனா ஸ்பையிங் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே அவர் பப்ளிக்ல பேசல. இன்ஃபேக்ட் நீங்க ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ரிப்போர்ட்டர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து வித் நரேந்திர மோடி அண்ட் வித் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேரோட ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சைனாவை பத்தி தப்பா பேசினாங்க. நீங்க வந்து சைனாவை வந்து இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப when he responded back, அப்பயே அவர் வந்து சைனா வந்து ரொம்ப ஒரு ஜி ஜின்பிங் வந்து என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, சைனா அண்ட் யூஎஸ் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஸோ ஹி டிப்ளமேட்டிக்லி மூவ் அவுட் ஆஃப் இட். தேர்ட் திங் வந்து இந்த ட்ரேட் வார்னு ஒரு ஃபைட் வரும்போது சைனா வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்க கிட்ட நீங்க பேச்சு நடத்துறீங்கன்னாக்கா எங்க கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்க வந்து பேச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து எவ்வளவு ப்ரொலாங் பண்ணி அப்புறம் கடைசியில வந்து டொனால்ட் ட்ரம்புக்கே சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஹி ரீச்ட் அவுட் டு சைனா. ஸோ சைனா அந்த ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த பவரை கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இந்தியா ஹஸ் லாஸ்ட் ஆல் த சப்போர்ட்ஸ் அண்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர். ஏன்னா இந்த டிஸ்பியூட் இந்த நடந்ததுல, இந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட இந்த ஒரு டிஸ்பியூட் மாதிரி நடந்ததுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து we can understand from this இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த வார் ஃபேஸ்ல வந்து என்னென்ன நம்ம வந்து கத்துக்கலாம் அப்படின்னாக்கா, இந்தியா didn't have any friends in the whole environment. அதாவது பழைய ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் வந்து has lost. ஏன்னா பங்களாதேஷ் was one of the, ஏன்னா இந்தியா தான் பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி பெங்காலி தான் வந்து ரெண்டு சைட்லயும் வந்து பேசுற ஒரு சேம் லாங்குவேஜ், பெங்கால் அண்ட் பங்களாதேஷ். So language, culture, எல்லாத்துலயும் they've been together. Movies have always in the last, after Indira Gandhi's independence for Bangladesh, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் இதா இருந்தாங்க ரிலேஷன்ஷிப். ட்ரெயின்ஸ்லாம் வந்து விட்டுருந்தாங்க மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அப்போ. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. பட் இந்த ஆஃப்டர் ஷேக் ஹசீனாவோட அந்த ஒரு இஷ்யூ அண்ட் அதானிஸ் அந்த பவர் சப்ளை அங்க செட் பண்ணி அங்க பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேல், எஸ்பெஷலி முகமது யூனஸ் வந்ததுக்கு அப்புறம், அந்த டிஸ்பியூட் வந்ததுக்கு அப்புறமேல் பங்களாதேஷ் ஹேஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியாஸ் ஹேண்ட்ஸ். அப்ப அதுல பங்களாதேஷ் போனதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா, டர்க்கியோட ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு, பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு, சைனாவோட ரிலேஷன்ஷிப் வித் பங்களாதேஷ் ஸ்ட்ரெங்தன் ஆயிடுச்சு, இந்தியாவுக்கு இருந்த எல்லா ஒரு மார்க்கெட்டுமே வித் பங்களாதேஷ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அது இல்லாம வர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியன் ரோடை யூஸ் பண்ணி அவங்க வந்து உள்ளுக்குள்ள போர்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப அதையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இந்தியா. ஸோ இட் வாஸ் அ ரிட்டாலியேஷன் ஃபார் வாட் பங்களாதேஷ் டிட். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பாயில் ஆனாலும் பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, மால்தீவ்ஸோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நேபாளோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்துல ஹோல் ரீஜன், சவுத் ஏசியன் ரீஜன்ல பாத்தீங்கன்னாக்கா சைனா கம்ப்ளீட்டா வந்து அந்த பவர் இப்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப இந்தியாவுக்கு மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் எனிவேர். இப்ப யூரோப் அவங்க நம்பி போனாங்க. யூரோப் வந்து கடைசியில வந்து யூரோப் ஹஸ் நாட் செட் எனிதிங், ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ எதுவுமே அவங்க சொல்லல. யுஎஸ்ஏ தான் நம்பி இருக்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் நம்பி இருக்க முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல உங்களுக்கு அந்த சைட் ரீஜன்ல கனடாவை பேசவே வேண்டியதில்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னொரு சென்ட்ரல் ஏஷியால அசர்பைஜான், டர்க்கி, இதுக்கு அகெயின்ஸ்டா சோசியல் மீடியால அது கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி பண்றாங்களா இல்ல பண்ணாம பண்றாங்களான்னு தெரியல. பட் தென் சோசியல் மீடியால உள்ள பிஜேபி ஃப்ரெண்ட்லி மீடியா எல்லாரும் அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஆட்டோமேட்டிக்லி அந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிட்டே போயிட்டு இருக்கு சென்ட்ரல் ஏஷியாலையும். அப்ப இந்த மாதிரி அவங்க ஒரு கண்டினியூஸா எல்லா கண்ட்ரியோடையும் டிஸ்பியூட் பண்ணும்போது எல்லா கண்ட்ரிலயும் மார்க்கெட்ஸ் அண்ட் பிசினஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்ப இந்தியா வந்து ஐசோலேட் ஆயிட்டே வராங்க. அப்ப இந்தியா வெறும் ஒரு கன்சம்ஷன் ட்ரிவன் மார்க்கெட்டா இருக்கும்போது எல்லாம் ஒரு மார்க்கெட்டா இருந்து யூஸ் பண்றாங்களோ ஒழியோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஹி இஸ் மோர் சீயிங் சைனா as a very powerful place in the whole Asian region. நம்பர் 2 பாத்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும் தான் இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் சென்ட் டெலிகேஷன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். டிஃப்ரெண்ட் டெலிகேஷன்ஸா கிரியேட் பண்ணி ஒரு எம்பிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் போட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்குலாம் அனுப்பிச்சு நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் பழைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க.
ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி சைனா வந்து இந்த லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ்ல ரொம்ப மேசிவா க்ரோ ஆயிருக்காங்க. ஏசியால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு கீழே வராங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பட் அதை கவுண்டர் பண்ணணும்னா அமெரிக்காவுக்கு இந்தியா தேவை இல்லையா? அவங்க இந்தியாவை தானே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்தியாவை என்கரேஜ் பண்ணாம சைனாவுக்கு ஃபேவரபிளா நடக்கிறது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லையே? இனிமேல் அவங்களுக்கு இந்தியா ரொம்ப தேவைன்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சைனா ஹஸ் ஓவர்டேக்கன் எவ்ரிதிங்னு. ப்ராபப்ளி டெமோக்ரஸி, கன்சம்ஷன் மார்க்கெட், இது ரெண்டு ஒரு ரீசனை வச்சுதான் அண்ட் கேபிட்டலிசம், இந்த 3 ரீசன்னாலதான் வந்து அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா குட் பி தேர். ஹவவர் நாளைக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் மாறி வேற கவர்மெண்ட் வந்தாக்கா இட் மைட் சேஞ்ச். சிமிலர்லி நரேந்திர மோடி கவர்மெண்ட் மாறி வேற ஒரு கவர்மெண்ட் வந்தாக்கா ப்ராபப்ளி த ரிலேஷன்ஷிப்ஸ் கேன் சேஞ்ச். பிகாஸ் லைக் இது வந்து ஒரு கண்ட்ரிக்கும் so we really don't know how things are seen in the future. But இன்னைக்கு as on today's situationல வந்து இன்னைக்கு India's global power அந்த இது வந்து it has really diminished a lot. அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டர்க்கி, அசர்பைஜான், பாகிஸ்தான் அண்ட் சைனா 4 பேர் சேர்ந்து இன்னைக்கு வந்து they have been a competitive threat அப்படின்ற பொழுது இந்தியா ஹேஸ் ரியலி ஃபெயில்ட் இன் சர்டன் ஜியோபாலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்ற மாதிரி தெரிய வருது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப நீங்க சொன்னது போல இந்தியா சைட்ல இருந்து இப்ப மல்டி பார்ட்டி டெலிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம மற்ற நாடுகளுக்கு அனுப்புறோம் இல்லையா? அது எப்படி பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது ஒண்ணு பெரிய ஒரு இம்பாக்ட் எதிர்பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ இஃப் தே வில் பி என்டர்டெயின்ட் வெரி வெல் ஆல்சோ. ஏன்னா எல்லாரும் வந்து சைனாவை வந்து பகிச்சிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஆல்மோஸ்ட் குளோபலி. அண்ட் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பார்ட்டிஸ் வந்தா கூட வந்துட்டு இட் வில் ரியலி ஒரு கிரியேட் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியல. ஏன்னா யுஎஸ்ஏ வந்து இன்னைக்கு எந்த ஒரு குளோபல் நியூஸ்லயும் வந்து அந்த யுஎஸ் இந்த இந்தியா பாகிஸ்தானோட அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஆஃப் தட் இதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணல. டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க, அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கிறாங்கன்ற பொழுது இட்ஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. அது ஆனா வந்து குளோபலி அதை வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் அதை எடுத்துக்கல. இந்தியா ரிட்டாலியேட் பண்றாங்க. ரிட்டாலியேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல என்ன சொன்னாங்கன்னாக்கா தே ஷுட் ரிஃப்ரெயின், பிகாஸ் 2 பேருமே நியூக்ளியர் பவர்ஸ், 2 பேரும் அதுல வந்து நீங்க வந்து ஒரு மெச்சூரிட்டி காட்டணும் அப்படின்றத சொன்னாங்க. ப்ராபப்ளி இதுல வந்து சர்டன் திங்ஸ் ஆர் தேர். யூரோப் இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நீங்க வந்து அந்த டோசியஸ், ஏன்னா பழைய மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அந்த 2009 அந்த கசாப் இது வந்தப்போ, அந்த ஒரு பாம்பே அட்டாக் நடந்தப்போ ஃபர்ஸ்ட் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் அந்த டோசியர்ஸ் கிரியேட் பண்ணாங்க, ப்ரூஃப் கிரியேட் பண்ணாங்க, அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து எடுத்து கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி பட்சத்துல இட் வாஸ் ரியலி தென் அந்த குளோபல் எல்லா கண்ட்ரீஸோட சப்போர்ட்டையும் வந்து அவங்க they brought inside. இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஆஃப்டர் த சீஸ் ஃபயர் வந்து இன்னைக்கு ரீச் அவுட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து how will this really influenceன்றது it's on the impact of the people who are going inside and the countries to really fall in place. ஆனா இதோட ஒரு இம்பாக்ட் ஏன் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லா சைட்லயுமே வார்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு அந்த இஸ்ரேல் அண்ட் கசா, இஸ்ரேல் காசால ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வயலேட்டிங் ஆஃப் இது ஹியூமானிட்டி நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு ட்ரக்ஸே கொடுக்காம வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. பட் த ஃபேக்ட் இஸ் இந்தியா வந்து இஸ்ரேலோட சைடு எடுத்துறாங்க மேஜர்லி. அதாவது இட்ஸ் நாட் ஓப்பன்லி இல்லைனாலும் இஸ்ரேலோட சைட்ல இருக்கிறாங்க க்ளோஸா. பட் சைனா இஸ் க்ளோசர் டு த மிடில் ஈஸ்ட் அப்படின்ற போது மிடில் ஈஸ்டோட ஃபுல் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. நெதன்யாஹூ இஸ் நவ் சீன் அஸ் அ பராயா அரவுண்ட் த வேர்ல்ட். ஏன்னா இப்ப நெதன்யாஹூ மேல யூரோப்பே வந்து யூரோப் எல்லாம் ரொம்ப ஆங்கிரியா இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து இஸ் ரியலி கிரியேட்டிங் அ வெரி பேட் என்வாயன்மெண்ட் ஃபார் காசா பீப்புள். மக்கள் யாருக்குமே சாப்பாடு ட்ரக்ஸே கொடுக்க விட மாட்டேங்கிறாரு. ஒரு ட்ரக் 2 ட்ரக் தான் விடுறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் ஆர் டைங் அவுட் ஆஃப் ஹங்கர். சோ இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு குளோபல் வார்ஸ் நடந்து, இன்னொரு சைட்ல வந்து ரஷ்யா அண்ட் யுக்ரைன் டிஸ்பியூட்ஸ் வார் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம்திங் விச் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். இதுக்கு முன்னாடி நடக்கிறது வேற. அதாவது போருக்கு முன்னாடி
நடக்கிறதுக்கும் போருக்கு அப்புறமேல் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப முடிஞ்சு போச்சு, சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன நீங்க ப்ரூவ் பண்ண வருவீங்க அப்படின்றது இருக்கலாம். பட் தென் இட் ஹாஸ் டு பி ரியலி புட் டவுன் தட் டெரர் அட்டாக்ஸ் ஹவ் கான்ஸ்டன்ட்லி ஹேப்பன் in the other part of the land, and these non-state actors or Pakistan funded terrorists have to be put under certain questions. Adha vandu the country wants to highlight it, and idinaala vandu country ku ஏற்பட பொருளாதார நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து they need to really highlight and show this. But அதோட consequence எவ்வளவு இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல பொறுத்து தான் பாக்குற மாதிரி இருக்கும். So ரொம்ப நன்றி சொல்லுங்க. பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.